கர்ணனின் வீரம் ஏன் யுகங்கள் தாண்டியும் பேசப்படுகிறது என்று உங்களுக்கு தெரியுமா? கர்ணனின் வீரம் பற்றி அறிவதற்கு முன்னால் நாம் அர்ஜுனனின் வீரம் பற்றி அறிய வேண்டும். அர்ஜுனன் இந்திரனின் அம்சத்தால் பிறந்தவன். அக்னி தேவனின் பசியை போக்கி வர்ணனிடமிருந்து காண்டீபத்தை பெற்றவன். சிவபெருமானையே தன் திறமையால் வியக்க வைத்து பாசுபதாஸ்திரத்தை பெற்றவன். அஞ்சாலிக அஸ்திரத்தில் தொடங்கி சமூக அஸ்திரம் வரை எண்ணற்ற அஸ்திரங்களை வைத்திருந்த ஒரே வீரன் அர்ஜுனன். இரவிலும் கூட இலக்கை துல்லியமாக தாக்கும் வல்லமை பெற்றவன். காண்டீபத்தில் ஒரே முறையில் 500க்கும் மேற்பட்ட அம்புகளை விடும் அளவிற்கு திறமை கொண்டவன். அவன் வில்லில் இருந்து செல்லும் அம்பானது 2 மைல் தூரம் உள்ள இலக்கை கூட துல்லியமாக தாக்கும். குருச்சேத்திர போரில் 2 அக்ரோனி சேனைகளை வென்று அதிரதன் எனும் பட்டம் பெற்றவன் அர்ஜுனன். இவ்வளவு திறமை கொண்ட அர்ஜுனனை தன் நண்பனுக்காக எதிர்த்து நின்றவன். கற்ற வித்தைகளை மறந்த போதும், சாபங்கள் ஒன்று சேர போர்க்களத்தில் நிராயுதபாணியாக நின்ற போதும், எதிர்ப்பது கடவுளாக இருந்தாலும் ஒரு அடி கூட பின்வாங்காமல் எதிர்த்து போரிட்டவன். அவனே இப்பிரபஞ்சத்தின் ஆக சிறந்த வீரன் சூரியபுத்திரன் கர்ணன்.